நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், நாகையில தொடர்ந்து கனமழை பெய்திருக்கும் நிலையில கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் கடல் கடுமையான ஒரு சீற்றத்துடன் காணப்படுகிறது. காலை முதல் ஒரு லேசான கடல் சீற்றம் இருந்த நிலையில் இன்று மாலையிலிருந்து கடலுடைய கொந்தளிப்பானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கடலுடைய சீற்றம் அதிகரித்திருப்பதால் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும், ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் விரைவாக கரை திரும்ப வேண்டும் எனவும் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரி ஜெயராஜ் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் கொட்டும் மழையில் நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் கிரிக்கெட், கபடி உள்ளிட்ட விளையாட்டுகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆபத்தை உணராமல் விளையாடி கொண்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களிடம் பேசலாம். எத்தனை மணிக்கு வந்தீங்க? கடல் கொந்தளிப்பு போகக்கூடாதுன்னு அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. எதற்காக விளையாட வந்தீங்க? நாங்கள் இங்கே கீச்சாங்க போவோம், சிவபாதிலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை காலிலேருந்து ஃபுல்லாகவே பெஞ்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் இங்கே சும்மா பார்க்கலான்னு தான் சொல்லிட்டு வந்தோம். இந்த கிளைமேட்டு மழைனால நாங்கள் பால் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மதியத்தில் 2 மணிலேருந்து 6-7 மணி வரையும் விளாண்டுட்டு தான் இருக்கோம். இந்த மழையில் விளாட்றதுனால எங்களுக்கு இந்த ஒரு அனுபவம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்கணும். தண்ணி மழையால் அலை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அடிச்சிட்ருக்கு. அதனால் வரவங்க கொஞ்சம் பார்த்து கடலை மட்டும் ரசிச்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளே யாரும் தண்ணியில் அதிகபட்சம் இறங்காதீங்க. ஏன்னா தண்ணியோட சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் இங்கே விளாட வந்தது கொஞ்சம் புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது மீனவ பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கடலுடைய அந்த தன்மையும் அலைகளுடைய தன்மையை தெரிந்திருந்தாலும் அவங்களுக்கு அது புதுசு கிடையாது. இருந்தாலும் மற்றவர்கள் சாதாரண பொதுமக்கள் கடலில் எளிமையாக இறங்கிவிட வேணாம், கடலுடைய சீற்றம் அதிகமாக இருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாகூர் பகுதிகளிலும் கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது. மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் நாகை மாவட்டத்தில் சற்றே ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த கனமழை மீண்டும் தொடங்கும். நாளையும் கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தாலும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது இந்த கனமழை காரணமாக முடங்கியிருந்து வீட்டிலேயே பொதுமக்கள் முடங்கியிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.